ஹாய் மக்களே! நெறைய பேர் பரணி தீபம், கார்த்திகை தீபம் ரிலேட்டடா நெறைய டவுட்ஸ கமெண்ட்ஸ்லயும், மெசேஜ்லயும் கேட்டிருந்தீங்க. அதுக்கெல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட்டு பரணி தீபம் எப்படி ஏத்துறது அப்படிங்கிறத பத்தி சொல்லுறேன். ஒரு தாம்பாள தட்டு இல்லாட்டி மனைப்பலகை எடுத்துக்கங்க. அதில அரிசி மாவினால் கோலம் போட்டுட்டு, மஞ்சள், குங்குமம் வச்சுட்டு, 5 மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்குகள எடுத்துட்டு, அதுக்கும் மஞ்சள், குங்குமம் வச்சுட்டு, நெய் தீபத்த ஏத்தணும். அந்த தீபம் வந்து வட்ட வடிவத்தில இருக்கணும். எல்லா திசைகளையும் பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த விளக்க பூஜை அறையில மட்டும் தான் வைக்கணும். வாசல்ல கொண்டு போய் வைக்கக்கூடாது. அப்புறம் பூஜை அறையில நீங்க எப்பயுமே காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு இதெல்லாம் ஏத்துவீங்க பார்த்தீங்களா? அது எப்பயும் போலவே ஏத்திட்டு, இந்த 5 விளக்குகளையும் பூஜை அறையிலே ஏத்திருங்க. அப்புறம் வந்து நிலைவாசல்ல 2 அகல் விளக்குகள வைக்கணும். இவ்வளோதான் பரணி தீபம். இதற்கு மேல உங்களுக்கு தீபம் ஏற்றணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா, எவ்வளோ அகல் விளக்குகள வேணாலும் வீட்ல ஏத்திக்கலாம். பூக்கள் வீட்ல இருந்துச்சுன்னா, அந்த தாம்பாள தட்டுல அகல் விளக்குகள் பக்கத்துல பூக்களையும் வச்சுக்கங்க. அப்புறம் இந்த தீபம் எவ்வளோ நேரம் எரியணும்? அடுத்த நாள் காலையில வரைக்கும் எரியணுமா? அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் தேவையில்ல. கார்த்திகை விளக்கு எவ்வளோ நேரம் நீங்க எரிய வைப்பீங்களோ, அதே மாரி வச்சுட்டு அதுக்கப்புறம் மலையேத்திரலாம். இவ்வளோதான் பரணி தீபம். அப்புறம் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, நாங்க பீரியட்ஸா இருக்கோம். எங்க வீட்ல வந்து கார்த்திகை விளக்கு இதெல்லாம் ஏத்தலாமா? அப்படின்னு. பூஜை அறையில ஏத்த வேண்டிய விளக்க வீட்ல இருக்க மத்தவங்கள ஏத்த சொல்லிடுங்க. வீடு முழுவதும் நீங்க ஏத்தலாம். அதெல்லாம் பீரியட்ஸா இருக்கனால நாங்க வீட்லயே வந்து கார்த்திகை விளக்குலாம் ஏத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லாதீங்க. கட்டாயம் கார்த்திகை அன்னைக்கு வீட்ல விளக்கு ஏத்தணும். அதனால பூஜை அறையில ஏத்த வேண்டிய விளக்க வீட்ல இருக்க மத்தவங்கள ஏத்த சொல்லுங்க. நீங்க வீட்ல எல்லா பக்கமும் நீங்க ஏத்திக்கலாம். அதனால எந்த ஒரு தப்பும் கிடையாது. அப்புறம் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது தீபம் ஏத்தலாமா அப்படின்னு கேட்டீங்க. தாராளமா ஏத்தலாம். எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. அப்புறம் கார்த்திகை தீபம் அன்னைக்கு குறைந்தது 27 அகல் விளக்குகள் ஏத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த 27 அப்படிங்கிறது 27 நட்சத்திரங்கள குறிக்கிறதுக்காக தான் 27 விளக்குகள் சொன்னாங்க. நீங்க ஒற்றைப்படை எண்ணிக்கையிலயும் தீபங்கள் ஏத்திக்கலாம். 5, 7, 9, 11, 27 அப்படின்னு சொல்லிட்டு விளக்குகள் எவ்வளோ ஏத்துறீங்களோ, அது ஒற்றைப்படை எண்ணிக்கையில ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு மேலயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க் யூ.